அப்போ ஆழ்வார் இந்த பாசுர முகேன ஆழ்வாருடைய பெருமைகள் எல்லாம் சொல்லக்கூடிய காலத்திலே அவர் அவதாரம் செய்த அந்த திவ்ய தேசத்தினுடைய பெருமையும் சொல்ல வேண்டும் என்று நினைத்து ஆரம்பிக்கிறார் இந்த பாசுரத்தில். அது ஒண்ணுதான் இது தனித்தன்மை வாய்ந்ததுன்னு நேற்றுக்கு கீழே பார்த்தோம். ஆழ்வார் எப்படிப்பட்ட பெருமை உடையவர் என்பதை எல்லாம் பார்த்து கொண்டே வந்தோம். ஆழ்வார்களுக்கு ஒப்புயர்வற்றவர் யாரும் இல்லை. அத்ரி ஜமதக்னி பசூநந்த சூனுவான யுகவர்ண கிரமாவதாரமோ என்றெல்லாம் ஆழ்வாருடைய அவதாரத்தை சங்கிப்பவர்கள் என்றெல்லாம் தெரிவித்தார்கள் ஆச்சாரிய நாயனார். அதுக்கு மேலே பார்க்கிறார்கள். நம்ம எங்க பார்க்கணும்? 37 பக்கம். நித்திய சூரிகளை ஒழிந்த மற்ற யாருக்கு பல சாதன தேவதாந்தரங்களில் இவர்கள் நினைவு பேச்சிலே தோன்றும்படியாக இருக்கும். ஏற்கனவே தெரிவிச்சார். ஆழ்வார் ஆச்சாரிய தெரிவிச்சார். ஆழ்வார் யாரு அப்படின்னு பெரிய ஒரு சங்கையோட தான் இருக்கும் என்று தெரிவித்தார். இப்ப மேலே தெரிவிக்கிறார். இவர் எப்படி இருக்காருன்னா, நித்திய சூரிகளை ஒழிந்த மற்ற யாருக்கு பல சாதன தேவதாந்தரங்களில் இவர்கள் நினைவு பேச்சிலே தோன்றும்படியாக இருக்கும் என்று தெரிவிக்கிறார். இப்ப காட்ட வந்த விஷயம் என்னன்னா, இந்த பல சாதன தேவதை அப்படின்னு 3 விஷயங்களை இந்த இடத்துல நாயனார் தன்னுடைய ஆச்சாரிய இறுதியத்திலே காட்டுகிறார். பல சாதன அந்த சுத்திரத்தை அப்படியே எடுத்து சுவாமி பண்ணியிருக்கிறார். ஒரே நிமிஷம். பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது புருஷார்த்தம், நாம் அடையக்கூடியதா பேராக இருக்கக்கூடியது பலம். சாதனம் அந்த பலனை அடையக்கூடியதுக்கு உபாயமாக இருக்கக்கூடியது சாதனம் என்று சொல்லக்கூடியது. தேவதைன்னு சொல்லக்கூடியது அந்த பலனை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கக்கூடிய தேவதை என்று காட்டுகிறார்கள். இந்த 3 விஷயத்துல எடுத்துட்டு ஆழ்வார் எப்படிப்பட்ட சீரியராய் இருக்கிறார், ரிஷிகளை காட்டிலும் ஆழ்வாருக்கும் ரிஷிகளுக்கும் எவ்வளவு நெடுவாசி உண்டு அப்படின்றத காட்டுகிறார் இந்த சூத்திரத்தாலே. ரிஷிகளின் தன்மை எப்படி இருக்கு, ஆழ்வாருடைய நம்மாழ்வாருடைய தன்மை எப்படி இருக்குன்னு அதுக்கு உதாகரணம் காட்டுகிறார். பல சாதன தேவதாந்தரங்களிலே ரிஷிகளுடைய நினைவு எப்படி இருக்கு, ஆழ்வாருடைய தன்மை எப்படி இருக்குன்னு காட்டுகிறார். பலன்கள் ரிஷிகள் எப்படி நினைக்கிறார்கள்னா, ரிஷிகள் பலன்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பலனை அடைவதற்கு உபாயமான நினைக்கிறார்கள். என்ன அப்படின்னா, ரிஷிகள் தங்களுடைய சொப்பிரயத்தனத்தை இதுவாக நினைக்கிறார்கள். ரிஷிகள் எல்லாம் பலன் என்று அந்த பலனுக்கு ஒரு உபாயம் வேணும் அப்படின்னு தெரிவிக்கிறார். கர்ம ஞானம், கர்ம ஞானாதிகள், கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் போல உபாயாந்தரங்கள்னு சொல்லுவது. எல்லாம் உபாயாந்தரங்கள் ஏன்னு சொல்லுவோம்னா, எம்பெருமானே உபாயம் அப்படின்ற கொள்கையை உடையவராக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச ஜனம். அப்போ அதை தவிர்ந்த எந்த உபாயம்னு நம்ம சொன்னாலும் அது சாஸ்திர விகிதமாய் இருந்தாலும் அதெல்லாம் உபாயாந்தரங்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட உபாயாந்தரங்களே கை கொண்டவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா அந்த ரிஷிகள் எல்லாம் என்று காட்டுகிறார்கள். ஆழ்வார் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா, ஆழ்வார் அந்த மாதிரி அல்ல, எவருமானே உபாயம் உபேயம் என்று சொல்லும்படியாய் என்ன சொல்றாரு, அவனை பெருவிப்பது அவன் திறத்திலே செய்யக்கூடிய பிரபத்தி தான். இந்த கர்மயோகமோ ஞான யோகமோ அவன் இது பண்ண விடாது. பிரபத்திக்கு உபாயம் அவன் நினைவு, அதுதான் சரணாகதி. நீயே எனக்கு உபாயமாய் இருக்க வேண்டும். நம்ம பண்ற சரணாகதின்றது எப்படின்னா, நீயே உபாயமாய் இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் சரணாகதி என்று தெரிவிக்கிறார்கள். அதுவும் இதுவா இல்லை, நீதான் உபாயம் என்று நினைக்க, நான் பண்றக்கூடிய சரணாகதியும் உபாயம் என்று அவன் நினைவே எனக்கு உபாயமாய் நீயே இருக்கிறாய் என்பது நினைவுதான். அப்படிப்பட்ட ஒரு கிருத்தியத்திலே, அப்படிப்பட்ட ஒரு சீர்மையான மார்க்கத்திலே இழிந்தவர் ஆழ்வார் என்று காட்டுகிறார்கள். பலன் அப்படின்னு சொல்லும் போது ரிஷிகள் என்ன சொல்றார், பலன்றதுனா எம்பெருமானை அடைவது பலன் அப்படின்னு ரிஷிகளுடைய கொள்கை. ஆழ்வாருடைய கொள்கை என்ன பண்றார், எம்பெருமானை அடைவதை விட எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு துவமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று சொல்லும்படியாய் அவனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் பலன் என்று தெரிகிறார். உற்றேன் உகந்து பணி செய்து உனபாதம் பெற்றேன். ஆழ்வார் சொல்றார், எப்படி நான் எம்பெருமானை அடைந்தேன், உனக்கு பணி செய்தேன், அந்த பணி செய்ததுனால உன்னுடைய பாதத்தை பெற்றேன் என்று சொல்லும்படியாய் அமைந்திருக்கக்கூடியது. அப்போ பலன்னு சொல்லக்கூடியதுல பெரிய ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது. ரிஷிகள் எதை பலன்னு நினைக்கிறார்களோ அதுல ஒரு மயிரிழையான வித்தியாசம் இடத்துல காணப்படுகிறது. லட்சியம் ஒன்றாக இருந்தால் கூட
என்னன்னா அவனை அடைவதுன்றது லட்சியம் இல்ல, அவனுக்கு கைங்கரியம் பண்ணி அவனுடைய முகமலர்த்தியை கண்டு நாம் மகிழ்வதுதான் நமக்கு பலன் என்று சொல்லக்கூடியது ஆழ்வாருடைய சித்தாந்தமா இவ்விடத்திலே அமைந்திருக்கக்கூடியது. உபாயம் ஏற்கனவே தெரிவித்தேன். உபாயாந்தரங்கள்னு சொல்லக்கூடிய கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ அதெல்லாம் ரிஷிகளுக்கு உபாயமாய் கைக்கொள்ளத்தக்கதாய் இருந்தது. ஆழ்வாருக்கு என்னன்னா அவன் திருடைய அகலகில்லேன் இறைவன் அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று சொல்லும்படியாய் புருஷகாரத்தை பிராட்டியினுடைய புருஷகாரத்தை முன்னிட்டு அவன் திருவடியிலே சரணாகதி செய்வதை அவர் இதுவாக உபாயமாக காட்டுகிறார். அதுக்கு மேல தெரிவிக்கிறார் தேவதைன்னு தெரிவிக்கிறார். ரிஷிகளுக்கெல்லாம் தேவதைகள் யார் அப்படின்னு கேட்டா அந்தர்யாமி பல தேவதைகள். அவர்களுடைய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா எம்பெருமானை அடைவதற்கு இது இருக்கு, அதுக்கு எவ்வளவோ வித்தியைகள்லாம் இருக்கு, உபாசனைகள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட உபாசனைகள் பண்ணக்கூடிய காலத்துல என்ன சொல்றது, அதுக்கு சில சுத்திரமான தேவதைகள் எல்லாம் அது இவனை வணங்கு எம்பெருமானை அடையலாம் அப்படின்னு எல்லாம் காட்டுகிறது. அப்படி காட்டக்கூடிய காலத்துல அவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார், ரிஷிகள்லாம் எம்பெருமானுக்கு அந்தர்யாமியாய் இருக்கக்கூடியவர்கள் இந்த தேவதைகள், அதனால இவர்களை வணங்கலாம் அப்படின்னு எல்லாம் அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி அந்த தேவதைகளை அனுவர்த்திக்கக்கூடிய ஒரு இது ஆழ்வார் திறத்திலே கிடையாது. இதர தேவதைகளை அனுவர்த்தித்தவரே அல்ல ஆழ்வார். எம்பெருமான தவிர வேற ஒண்ணும் இல்லை. முன்னம் போல் மணிமாட நீடு என்று தெரிவிக்கிறார், முன்னம் போல் நின்ற ஆதிப்பிரான் என்று தெரிவிக்கிறார். உயர்த்தின் அணை ஒன்று 4 பதிகங்களாலே எம்பெருமானுடைய பரத்வத்தை பறக்க பேசியவர் ஆழ்வார் தவிர ஒரு உண்டோ என்று சொன்னால் அதுல அதிசயோக்தி ஒண்ணுமே கிடையாது. அப்போ பல சாதன தேவதாந்தரங்களில் இவர்கள் நினைவு பேச்சிலே தோன்றும்படியாயிருக்கும், பேச்சிலே தெரியுமே என்று தெரிவிக்கிறார் என்று ஆச்சாரிய இதயத்திலே நயினார் எழுதியிருக்கல. அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க, யாராவது தப்பா இருந்ததுன்னா. நாயனார் அருளி செய்தாரிரே அங்க நன்றிக்கே. அதுக்கு மேல என்றார் அப்படி இல்லை, நித்திய சூரிகளுக்கு தெளிவு செம்பு திருநாடு என்னும்படி பகவத் அனுபவத்துக்கு பாங்காயிரே அத்தேசம் இருப்பது. அதனால தெரிவிக்கிறார். இப்போ இந்த எம்பரம் ஆழ்வார் இருக்கக்கூடியது எந்த நிலம், இருள் திருமா ஞாலம்னு சொல்லக்கூடிய இந்த நிலம். ஆனால் நித்தியசூரிகள் இருக்கக்கூடிய நிலம் எப்படின்னா தெளிவு செம்பு திருநாடு என்று சொல்லும்படியாய் எப்படிப்பட்ட நிலமா இருக்குன்னா அந்த எம்பெருமான் திறத்திலே பக்தி செய்வதற்கு எல்லா விதத்திலும் பாங்காக, அதாவது அனுபவத்துக்கு ஒரு பாங்காக இருக்கக்கூடிய நிலமாக இருக்கக்கூடியது இதுன்னு சொல்லக்கூடிய இந்த இருள் தருமா ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டா விண்ணுளார் பெருமான் கடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலன் இவை என்று தெரிவிக்கும்படியாய் இருக்கு. விண்ணுளார் பெருமான் கடிமை செய்வார் யாரு அப்படின்னு கேட்டா அவ்விடத்துல இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் எல்லாம் அவ்விடத்திலே அவனுக்கு கைக்கரியம் செய்கிறார்கள் என்று நாம் அறிகிறோம். அப்படிப்பட்டவர்களையும் எப்படி பண்றானா இந்த நிலத்திலே வந்த காலத்திலே அவர்களையும் இந்த ஐம்புலன்கள் பிடித்து அசக்குகிறது, ஆட்டி போடுகிறது என்றெல்லாம் காட்டுகிறார்கள். இது ஒரு சரித்திரத்தை உதாரணமாக காட்டுவார்கள். ஒரு சமயத்துல என்ன பண்றா, சுமுகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பு. அந்த சுமுகன் என்ன பண்றான், அவனை ஏற்கனவே ஒரு கருடன் ஏதோ ஒரு வைரம் அவன் திறத்துல, அந்த சுமுகனுடைய திறத்துல ஒரு பகைமை அவனுக்கு இருக்கு. அந்த சுமுகனை கொன்று விடுவேன், ஒரு 10 நாள்ல கொண்டு விடுவேன், ஒரு மாசத்துல கொண்டு விடுவேன், ஏதோ தீட்சையும் பண்ணி கொள்கிறான். அப்படிப்பட்ட காலத்துல இந்திரனுடைய சபையிலே எம்பெருமான் உபேந்திரனாய் அவனுக்கு இவருக்கு பிள்ளையாக அதிதியினுடைய பிள்ளையாக எம்பெருமான் உபேந்திரனும் கூட எழுந்திரன் இருக்கிறார். அப்படிப்பட்ட காலத்துல என்ன பண்றான், அவருக்கு அந்த சுமுகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு தேவேந்திரனிடத்துல வரார். அவர் வந்தக்கூடிய காலத்துல அப்ப என்ன பண்றாள், தேவேந்திரன் தன் அருள் புரிகிறான், அமுதத்தை கூடுன்றார். உபேந்திரனா இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி கருடனுடைய இது இருக்கு, ஒரு தீட்சை பண்ணிட்டு இருக்கான், இவனை கொண்டுடுவேன்னு. அப்போ இவனுக்கு அமரத்துவம் தானே சித்திக்க வேணும். அப்படி சித்திக்கணும்னா அமுதத்தை கொடு, உங்கள்கிட்ட தான் அமிர்தம் இருக்கே பார்க்கடல்ல இருந்து கிடைஞ்சது என்று எம்பெருமான் தெரிவிக்க இல்லைன்னு சொல்லிட்டு இந்திரன் ஏதோ அனுகிரகம் பண்ணிடுறான். அவன் நீழூழி வாழ வேணும்னு சொல்ற மாதிரி அனுகிரகம் பண்ணிடுறான். ஆனால் என்ன பண்றான், கருடனானவன் இவன் இவ்விடத்துல இருக்கான் அப்படின்னு தெரிந்து கொண்டு அந்த சுமுகனை துரத்தி கொண்டு வருகிறான், அவனை முடிச்சிட வேண்டும்னு. அப்போ என்ன பண்றான், அவன் சுமுகன்றவன் எம்பெருமான் காலை போய் கட்டி கொள்கிறான், நீரே சரண் எனக்குன்னு சொல்றான். அப்போ கருடனானவன் விடுதலை என்ன சொல்றான், என்னுடைய இறை என் இடத்துல கொடு அப்படின்றான். இது இந்த மாதிரி அவன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டானே அப்படின்னு கேட்டான். உன்னை இவ்வளவு காலம் உன்னை தூக்கி சுமந்தேனே, அதுக்கு நீ காட்டுற இதுதானா விசுவாசம், இதுதானான்னு எம்பெருமான் கிட்ட கேட்டான். ஐயோ அப்படியா நீ நினைச்சிட்டு இருக்க, என்ன நீ சுமக்கிறதாவா நினைச்சிட்டு இருக்க, இந்த பூலோகம் மாத்திரையும் உன்னையும் சேர்ந்து நான் தானே சுமந்தேன் என்று எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல உன்னை நான் என்ன நீ சுமக்கிறேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கே, அந்த என்னுடைய பலம் எவ்வளோன்றது நீ பாருன்னு சொல்லிட்டு தன்னுடைய திருக்கை ஒரே ஒரு சுண்டு விரலை எடுத்து அவன் தோள் மேல வைக்கிறான், கருடன் மேல. அப்படியே தாங்க முடியாத துடிச்சு போய் விடுறான் அந்த கருத்மான்னு சொல்லக்கூடியவன். காட்ட வந்த விஷயம் என்னன்னா, விண்ணுளார் பெருமானுக்கு சுத்த சத்துவமா இருக்கக்கூடிய பூமின்னு சொல்லக்கூடிய பரமபதம்,
அவ்விடத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பூலோகத்துக்கு வந்தார்கள். அது கீழே இருக்கக்கூடிய இந்த உலோகத்துக்கு இறங்கி வந்தால் அந்த ஐம்புலன்னு சொல்லக்கூடியது அவர்களையும் பிடித்து ஆட்டக்கூடியதா இருக்கிறதே. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அப்படிப்பட்ட இடத்துல இந்தளத்தில் தாமரை பூத்தார் போலே இந்த இடத்திலே இந்த லோகத்திலே நம்மாழ்வார் பிறந்தார் என்று காட்டப் போகிறார். இன்னொரு பெருமான் கடிவை செய்வாரையும் செரும் ஐம்புலன் இவை என்னும்படி இருள் தருமா ஞாலம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முதலே சொல்லணும்னு நினைச்சேன், இந்த குழப்பங்கள் சொல்ல மறந்து போயிட்டேன். இன்னைக்கு வந்தது லேட்டு, முடிக்கிறது கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க வேண்டும். இந்த பாசுரத்தோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பெங்களூர்ல எதிராஜியர் சுவாமியோட நியமனம். ஒரு பாசுரத்துக்கு திருப்பாவ பாசுரத்துக்கு ஆன்லைன்ல ஒரு நாள் ஒருத்தர் ஒரு சுவாமிகள் உபன்யாசம் பண்ணிட்டு வரா. அடியனுடைய இது நாளைக்கு வரணும். அடியன் எப்பவும் போல நோட்டுச்சு வர்க்கம் புகுகின்ற 9 தூங்கிட்டேன். நேற்றுக்கு சாயங்காலம் தான் அடியன் ஞாபகப்படுத்தினான். அதனால அதுக்கும் ஒரு 1.5 மணி காலம் உபன்யாசம் சொல்ல வேண்டியிருக்கு. சாயங்காலம் திருப்பாவ உபன்யாசம் இருக்கு. அதனால எல்லாரிடத்தையும் தயவு கூர்ந்து பிரார்த்தனை என்னன்னா, இன்னைக்கு பின்தூங்கி முன்னெழுவாள் பத்னின்னு சொன்ன மாதிரி அடியன் என்ன பண்ண அப்படிலாம் இல்லை, முன் தூக்கி பின்னெழக்கூடிய பர்த்தாவை போல சீக்கிரம் லேட்டா சீக்கிரமா போயிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். அவர்கள் எல்லாம் பாகவதர்கள் எல்லாம் மன்னிக்க வேணும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆனால் என்ன, ஆழ்வார் வைபவம் 2 பாசுரத்தை முடிச்சு விடுறேன். எப்போ நமக்கு இருக்கக்கூடியது என்னன்னா அந்த நினைவலைகள், அதை கொண்டு ஒரு நாள் காலத்தை போய்க்கிடுவோம். நாளையிலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். மேலே இருக்குது பெரிய ஆழ்வார் அனுபவம் என்று தெரிவிக்கிறேன். இருள் தருமா ஞானம் ஆகையாலே பகவத் அனுபவத்துக்கு மேட்டுமடையாயிருப்பது. இது சொல்றார், இருள் தருமா ஞானம்னு இதுக்கு பேரு. அதனால என்னன்னா பகவத் அனுபவம் இறை அனுபவத்துக்கு எப்படி இருக்கான்னு மேட்டுமடையாய் இருக்கிறது. மேட்டுமடைன்னா அந்த ஒரு ஜலம் இருந்ததுன்னா மேலே விழுந்ததுன்னா மேட்டுல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல விழுந்ததுன்னா அந்த ஜலம் தானா கீழே இறங்கி வந்துடும். கீழே இடத்துல விழுந்ததுன்னா அது மேலே போகுமானா அந்த மாதிரி போகாது. அது போல இந்த இருள் தருமா ஞானம்னு சொல்லக்கூடிய இந்த நிலத்திலே பகவத் அனுபவம் என்று சொல்லக்கூடியது எப்படின்னா மேட்டுமடையாகத்தான் இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். இப்படி இருக்கிற இச்சம்சாரத்திலே பகவத் அனுபவமே யாத்திரையாய் இருப்பார். இவர் ஒருவருமே இறை உள்ளது. இப்படி இருந்தாலும் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, இப்படியே இருந்தா கூட ஆச்சரியம். இதுல என்ன பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆழ்வார் பகவத் அனுபவமே தன்னுடைய யாத்திரையாக கொண்டு இருக்கிறார் என்று சொல்லும்படியா இருக்கிறது. ஆகையிலே சுதுர்லபமாயிடுதுன்னு தெரிவிக்கிறார். எம்பெருமான் கீதையில கண்ணன் எம்பெருமான் சொல்லக்கூடிய காலத்திலே சதுர்விதா பஜந்தே மாம் தெரிவிக்கிறான். என்னிடத்துல 4 விதமான அதிகாரிகள் இது பண்ணுகிறார்கள். அதுல முதல் 2 பேர் ஐஸ்வர்யத்தை இச்சிக்கிறார்கள். இன்னொருத்தர் கைவல்யம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய ஆத்மானுபவத்தை இச்சிக்கிறான். அதுக்கு மேல ஞானின்னு சொல்லக்கூடியவன் என்னையே இச்சிக்கிறான் என்று காட்டுகிறார். அப்படிப்பட்டவர்களே உனக்கு யார் ரொம்ப பிடித்தவர்னா அகம்சச்ச மமப்பிரியா என்று சொல்லும்படியாய் பிரியோகி ஞானி நோத்தியர்த்தம் அகம்சச்ச மமப்பிரியா என்று தெரிவிக்கிறான். அந்த ஞானின்னு சொல்லக்கூடியவன் தான் எனக்கு ரொம்ப பிடித்தவன், எனக்கு பிரியமானவன் என்றெல்லாம் தெரிவிக்கிறான் இல்லையா. அப்படிப்பட்டது எதனால ஞானியை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்கிறார். சொல்லக்கூடிய காலத்திலே 3 அதிகாரிகள் மேல காமிச்சேனே, ஐஸ்வர்யத்தை கேட்கக்கூடிய 2 விதமான அதிகாரிகள், ஆத்மானுபவத்தை கேட்கக்கூடிய 1 விதமான அதிகாரி. இந்த 3 அதிகாரிகளும் எப்படி இருக்காங்கன்னா அந்த பலன் சித்திக்கும் வரைக்கும் தான் என்னை நினைக்கிறார்கள். ஆனால் 4வது அதிகாரி எம்பெருமானே நீயே எல்லாம், உண்ணும் சோறு பருகும் நீர் திண்ணும் வெத்திலை எல்லாம் கண்ணன் என்று இருக்கக்கூடியவன் யாரோ அவன் தான் சமஹாத்மா சுதுர்லபகா. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி கிடைப்பது ரொம்ப துர்லபம், அரிது 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 என்று எம்பெருமானே தன் வாயால தெரிவிக்கிறான். அப்போ அதுக்கு பார்க்க வந்த காலத்தில் அப்படி பார்க்கும் போது அப்படி இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டா நம்ம ஆழ்வார் அவர் தான் என்று தெரிவிக்கிறார். வாசுதேவ சர்வதி சபாத்மா சுதுர்லபா என்று சொல்லும்படியாய் அரிதான வியக்தி எம்பெருமானை கிடைக்கக்கூடியது. கௌஸ்துவ மணி போலே இருக்கக்கூடியவர், குருமாமணிப்பூன் என்றெல்லாம் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பதார்த்தமாய் விளங்கக்கூடியவர் நம்மாழ்வார். மாறுழுதோ மண்ணின் மிசை என்றும் இனி அவர் நிகர்கள் வானத்தே என்றும் உபய விபூதியிலும் தனக்கு ஒப்பாவார் இல்லாமையை தம் திருவாயாலே அருளி செய்தாரே. ஆழ்வாரோட பாசனங்களே சொல்றார், மாறுள்ளதோ இம்மண்ணின் மிசைய என்றும் எனக்கு நிகராவார் என்றும் இனியாவர் நிகர்கள் வானத்தே. எனக்கு இந்த உலகத்துல 2 உலகத்திலையும் உபய விபூதிகளும் எனக்கு நிகரா யாராவது எம்பெருமானுடைய பக்தர்கள் உண்டா அப்படின்னு கேட்கிறாருன்னா அப்படி யாரும் கிடையாது. உண்டுன்னு தான் சொல்லி ஆகணும். எல்லாரும் மறுத்து பேசுறதுக்கு யாருக்கு இது உண்டுன்னு தெரிவிக்கிறாரு. எம்பெருமானார் இருந்த காலத்துல யாரோ சொன்னாராம், யாரோ ஒருத்தர் ஜெகத்குருன்னு சொன்னாராம். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் எதிராதோ ஜெகத்குருன்னு சொல்லி எம்பெருமான் ஆழ்வான் தன் ஜலத்துல இறங்கி கையை தூக்கி சொன்னாராம், எதிராஜரை விட ஒரு குரு இந்த உலகத்துக்கு யாருமே கிடையாது என்று தெரிவித்தாராம். அதுபோல இவரும் சொல்றாரு, ஆழ்வான் சொன்னார், இனி அவர் நிகர்கள் வானத்தேன்னு சொன்னா
அவருக்கு நிகராக உபய விபூதிகளிலும் யாரும் கிடையாது. சத்தியம் சத்தியம் புனகா சத்தியம் என்று சொல்லும்படியாய் அமைந்திருக்கக்கூடிய பாக்கியம் அது. இப்படி சடகோபன் என்றால் எல்லாருக்கும் விபூதியில 2 விபூதிக்கும் நாத இந்த மாதிரி அந்த போல யாரும் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். இப்படி சடகோபன் என்றால் எல்லாருக்கும் தலைமேலாராய் நாடனங்க கையெடுக்கும்படி மகாத்மாவான இவர் அவதரித்த இம்மகா நட்சத்திரத்துக்கும் இவர்க்கும் ஒப்பில்லாவிட்டால் இவருடைய வாங்மயமான திருவாய்மொழிக்கும் இவர் அவதரித்த தேசத்துக்கும் ஒப்புத்தானோ தான் உண்டோ என்ன? அதுவும் இல்லை என்கிறார். சொல்றார், ஆழ்வார்க்கே ஒப்பில்லைன்னு சொல்லிட்டோம். ஆழ்வார்க்கே ஒப்பில்லைன்னா அவர் அவதரித்த திவ்ய தேசத்துக்கு தான் ஒப்பு உண்டோ? இல்லை உண்டோ? திருவாய்மொழி கொப்பு என்று சொல்லும்படியாய் அவர்களாலே அருளி செய்யப்பட்ட திவ்ய பிரபந்தத்துக்கு தான் ஒப்புண்டோ தெரிவிக்கிறார். எடுத்துள்ளார், மகாத்மாவான இவர் அவதரித்தான். இவர் சடகோபன் என்றால் எல்லாருக்கும் தலைமேலாராய் நாடனங்க கையெடுக்கும்படி எல்லாரும் பார்த்தா கைகூப்பும்படியாய் இருக்கிறது தெரிகிறார். யத் கோசஹஸ்ரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம் நாராயணோ வசதி எத்திர சசங்க சக்கரஹா என் மண்டலம் ஸ்ருதிகதம் பிரணமந்தி விப்ராஹா தஸ்மை நமோ பகுலபூஷண பாஸ்கராயான்னு ஒரு ஸ்லோகம் எழுதுறார் பராசர வட்டம். இது இதுல பராமர்ச அட்டகத்திலையும் இருக்கு, ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலையும் காணக்கூடிய ஸ்லோகம் இது. அது சொல்றாரு, யத் கோசஹஸ்ரம் சூரியனுடைய லட்சணம், சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய லட்சணத்தை தெரிவிக்கிறார். சூரிய மண்டலா மத்தியவர்த்தின்னு சொல்லும்படியாய் அந்த சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய யத் கோசஹஸ்ரம் யத்கோ சஹஸ்ரம் அபஹந்தி தமாம்சி குன்றாம் நாராயணோ வசதி அத்திர சசங்க சக்கரஹா. அப்படியெல்லாம் திவ்ய பூஷணங்களிலும் திவ்ய ஆயுதங்களோடையும் ரொம்ப அற்புதமாக விளங்கக்கூடியவனாய் இருக்கிறான் எம்பெருமான்னு காட்டுகிறார். அதே சொல்றார், யத்கோ அப்படின்னா வாக்குகள் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதே போல வாக்குகள் ஒரு இடத்துல சூரிய கிரணங்கள்னு உண்டு. சூரியன் பதமா சொல்லக்கூடிய காலத்திலே ஆழ்வார் பதமா அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய காலத்திலே வாக்கு யாருடைய வாக்கானது எத்கோ சகசிரம் 1000 கிரணங்கள்னு சொல்றா இல்லையா? அது போல 1000 பாசுரங்கள் 1000 பாசுரங்கள் பாடிய ஆழ்வாருடைய அந்த பாசுரங்கள்ல ஒரு இது பாசுரத்தையும் முடிக்க ஒரு பதிகத்தையும் முடிக்கக்கூடிய திருவாழ்மொழியை முடிக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றாராம்? அவர் பேரந்தடிகள் குருகூர் சடகோபன், வழுதி வளநாடன், மாறன் சடகோபன் என்றெல்லாம் தெரிவிக்கிறார். இந்த யத்கோ சகஸ்திரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம்னு சொல்லதை பார்த்தா சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை அனுதினம் விப்ரர்கள் சொல்லக்கூடிய வந்தனோத்தமர்கள் என்ன பண்றாரு? சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய காலத்திலே சூரியனை வந்தனம் பண்றார். அது நினைச்சுன்னு பண்றாளா நினைக்காத பண்றாளான்றது வேற விஷயம். ஆனால் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தை அருளி செயல் அந்த திருவாய்மொழியை அனுசந்திக்கக்கூடிய காலத்திலே எப்படி பண்றார்? நாடங்கங்க கை கூப்பும்படி குருகூர் சடகோபன் வந்தா கை கூப்புறா, மாறன் சடகோபன் வந்தா கை கூப்புறாரு, வழுதி வளநாடன் கை கூப்புறாரு, பொருநாள் சங்கனி துறைவன்னா கை கூப்புறாரு. அப்படிப்பட்ட நாடனங்க கைகூப்பும்படியான எம்பெருமான சேர்க்கிறது 3 தவையா இருக்கும். 1000 பாசுரங்களை பாடினால் எங்கள் ஆழ்வாரை 1000 தடவை சேவித்த புண்ணியம் கிடைக்கும் என்று தெரிவிக்கிறார். நடனங்க கையெடுக்கும்படி மகாத்மாவான இவர் அவதரித்த இம்மகா நட்சத்திரத்துக்கும் இவருக்கும் ஒப்பில்லாவிட்டால், நட்சத்திரத்துக்கும் இவருக்கும் ஒப்பில்லாவிட்டால் சரி அப்படின்னு சொல்லிட்டீங்கோ. ஆனால் இவருடைய வாங்மயமான திருவாய்மொழி, ஓஹோ அவருக்கு திருவாய்மொழிக்கு ஒப்பு உண்டோ அப்படின்னு கேட்டா அதுக்கும் ஒப்பில்லை என்று தெரிவிக்கிறார். அதுவும் இல்லை என்கிறார். இவர் அவதரித்த தேசத்துக்குத்தான் ஒப்புத்தான் உண்டோ? ஆழ்வார் திருக்குறுகூர்ல அவதாரம் செய்தாரே அந்த தேசத்துக்கு ஒப்பு உண்டோ அப்படின்னு கேட்டா அதுவும் ஒப்பில்லை என்று சொல்லும்படியாய் அமைந்திருக்கக்கூடிய அதனுடைய பெருமை என்று காட்டுகிறார். உண்டோ திருவாய்மொழிக்குப்பு தென்குருவைக்கு உண்டோ ஒரு பார் தன்னில் ஒக்குமோ என்று அதுதான் மேல தெரிவிக்கிறார் 2 வரிகளால் என்று காட்டுகிறார். உண்டோ திருவாய்மொழி கொப்பு? திருவாய்மொழி கொப்பு ஏதாவது உண்டா ஒரு கேள்வியா கேட்கிறார். திருமால் அருளால் திருமாலால் அருளப் பெற்ற சடகோபன் அப்படின்னு தன்னுடைய வாசலே பாடுறாரு. எப்படிப்பட்டவன் நான் அப்படின்னு கேட்டா திருமாலால் அருளப்பெற்ற சடகோபன். அருள் கொடுன்னு நான் எதையும் எந்த யத்னமும் பண்ணல. திருமால் ஸ்வயமாகவே தன்னுடைய நிர்கேதுகமான கருணையாலே நமக்கு அருள் புரிந்தான். திருமாலால் அருளப்பட்ட சடகோபன். அதனுடைய பாசுரங்களுக்கெல்லாம் வித்த யார் இருக்கக்கூடியது? எம்பெருமானுடைய அருள். அந்த எம்பெருமானுடைய அருள் எப்படி சித்தித்துனா தானே நம்மிடத்திலே நிர்கேதுகமாக அவன் கருணை நம் திறத்திலே பொழிந்தது என்று காட்டும்படியா இருக்கிறது. திருமாலால் அருளப்பட்ட சடகோபன் என்றும் திருமாலவன் கவி. இவர் பாடினதுதான் யாரு? திருமாலவன் கவி. அவனே பாட நான் இது பண்ணேன்னு தெரியும்படியாய் திருமாலவன் கவி என்று இவர் சுழிபட்டோடும். திருமாலவன் எம்பெருமானுடைய கவி என்ன ஆறுது? சுழிபட்டோடும் சுடர்ச்சோதி வெள்ளத்தின் புத்து இருந்தாலும் தெரிவிக்கிறார். நெடுமார் கடிமை கடைசியில 8ஆம் பத்து கடைசியில அது சொல்லும் போது கிடையாது. சுழிபட்டோடுன்னா எப்படின்னா ஒரு ஜலம் நிறைய பிரவாகமா போறது. அங்கங்க பார்த்தா அப்படி சுழிச்சு ஓடும்.
என்னன்னா அது ஜலத்தினுடைய பிரவாகத்தினுடைய தன்மையினாலே வந்து அது வந்து என்ன ஆகும், அந்தந்த இடத்துல சுழிச்சு விடும். அதுபோல ஆழ்வார் திருவள்ளத்திலே பகவத் அனுபவம் அது சுழிச்சு ஓடுறதான். அதனால என்ன ஆகுது, அந்த சுழிச்சு ஓடக்கூடிய அந்த வெள்ளமானது எப்படி இருக்கான்னா, அந்த அனுபவ பரிவாகத்தாலே ரொம்ப ஆனந்தம் ஆழ்வாருக்கு அந்த பகவத் அனுபவத்தாலே அனுபவ பாரவத்தாலே அவாவில் அந்தாதிகள் இவையாயிரமும் என்ன வேண்டும்படி அவருடைய பக்தி பலாத்காரத்தாலே அவதரித்த திருவாய்மொழி. அந்த ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்த அனுபவம், அதை தான் மட்டும் அனுபவிக்க முடியாது. அதாவது இப்போ ஒரு இது இருக்கு, ஒரு ஆறு, ஒரு பெரிய ஒரு இது இருக்கு, ஒரு நம்ம ஊர்ல ஒரு நீர்நிலை இருக்கு அப்படின்னா அது ரொம்ப கூடிய காலத்துல எப்படி பண்றான், அது கலங்கள் எடுத்து விடுறதுன்னு உடச்சி விடுறான் இல்ல. அது இல்லைன்னா என்ன ஆகும், தானே உடச்சின்னு ஊரெல்லாம் நாசம் பண்ணிடும். அதை நாமளே ஒரு கலங்கள் எடுத்து விட்டோம்னா என்ன ஆகும்னா அது பயிருக்கெல்லாம் பாயும், ஊருக்கு எந்த விதமான நாசமும் முடியாது. அது போல ஆழ்வார் எப்படி ஆயிட்டார்னா ஒரு பெரிய சாகரம். ஏன்னா ஆழ்வாரே சொல்றாரு, நமாமியகம் திராவிட வேத சாகரம் என்று சொல்லும்படியாய் உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கக்கூடியது ஒரு பெரிய கடல். நம்ம நினைக்கிற மாதிரி நதியோ தடாகமோ இல்ல, பெரிய கடல் தான் அந்த இடத்துல ஓடின்னு கிடக்கிறது என்று தெரிவிக்கிறார். அப்படி கடலாய் இருக்கக்கூடிய காலத்திலே அதை என்ன பண்ணணும், அது எதுனா அதை உடைத்து விட வேண்டுமே. அதனால அந்த பக்தி பரிவாரத்தாலே என்ன பண்றார் ஆழ்வார், தம்முடைய ஈரச்சொற்களாலே அருளி செயல்கள் வெளியே வருகிறது என்று சொல்லும்படியாய் அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரம் என்னும் வேண்டு இவருடைய பக்தி பலாத்காரத்தாலே. அதாவது பக்தியானது என்ன பண்றா, அவரை பலாத்காரம் பண்றது. அவரிடத்துல இருக்கக்கூடிய பக்தியானது ஆழ்வார் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறவர் இல்லை, அவர் சொல்றார். அது என்ன பண்றதுன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பலாத்காரம்ன்ற தன்மையானது ரொம்ப முரட்டுத்தனமா ஆழ்வாரே இது சொல்லிதான் ஆணும் அப்படின்னு ஆணையிடுவது போலே அந்த பக்தி பலாத்காரத்தாலே அவதரித்த திருவாய்மொழி. அப்படிப்பட்ட திருவாய்மொழிக்கு சொல்றார், தர்ம வீரிய ஞானாதிகள் அடியாக உண்டான ஹர்ஷ வச்சனங்களில். அதாவது ரிஷிகளுடைய வச்சனங்கள்லாம் எப்படி இருக்கு, ராமாயணம் போலவெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, வால்மீகி வந்து ஆதிகவின்னு சொல்றோம், ராமாயணம் ரொம்ப பெரிய திவ்ய கிரந்தம்னு சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல கூட எப்படி வந்ததுன்னா அவருக்கு வந்து கேள்வி கேட்டு அந்த அருளை பெற்றுதானே வால்மீகி பகவான் பாடுகிறார். அப்போ என்ன தர்ம வீரிய ஞானாதிகள் அடியான உண்டான ஹர்ஷம், அவருக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. ஆனால் அந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவருடைய சொப்பிரயத்தனம். ராமனுடைய இது எல்லாம் கேட்கணும் அப்படின்னா அவருடைய சொப்பிரயத்தனம் பண்ணார். அவர் எவ்வளவு ராமநாமத்தை ஜபித்திருக்கிறார் வால்மீகி. அப்போ அவருடைய பிரயத்தனம் அவ்விடத்துல இருக்கிறது. ஆழ்வார் அப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா இல்ல, அருளி செயலில் சாரமாக இதற்கு ஒப்பாகவற்றோ மயர்வர மதிலம் அருளப் பெற்றவர் தானே வந்து பாடுகிறார் அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் ஒப்பு சேர்க்க முடியுமோ அப்படின்னு கேட்கிறார். வால்மீகி எப்படி இருந்தார், பூர்வத்துல கொஞ்சம் வந்து வித்தியாசமாகத்தான் இருந்தார், ஒரு கல்வராக இருந்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர் என்ன பண்ணார், ஒரு சமயத்திலே திருத்தி பணிகொள்ள பெற்றார் சில ரிஷிகளாலே. அவர்ல இருந்து என்ன பண்ணிருக்கார், ராம ஜபமே பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால என்ன ஆகுதுன்னா அவருக்கு ஒரு விசேஷ கடாட்சம் ஏற்பட்டு இந்த ராமாயணம் சொல்லக்கூடிய ஆதிகாவியமான ராமாயணத்தை ஏற்றக்கூடிய பேற்றை பெற்றார் வால்மீகி பகவான். அதுல ஒன்றும் குறையில்லை. ஆனால் இவ்விடத்துல அதை வந்து அதுக்கும் இதுக்கும் தாரதமியம் உண்டா, ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்துக்கும் ராமாயணத்துக்கும் ஏற்றத்தாழ்வுகள் உண்டா அப்படின்னு கேட்டா ஏன் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். எதனால அப்படின்னு கேட்டா ஆழ்வார் தன் முயற்சி என்று என்ன பண்ணார், இந்த உலகத்தை திருத்துவதற்காக வந்து எம்பெருமானுடைய நிருகேதுக கடாட்சத்தாலே இந்த திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார். ஆனால் ராமாயணம் அவ்வாறு தோன்றியதல்ல என்று காட்டுகிறார். இத்தை ஒழிந்தவையெல்லாம் கடலோசையோபாதி என்ன கடவுதிரே. இத்தை ஒழிந்தவையெல்லாம் கடலோசையோபாதி என்ன கடவுதிரே என்று தெரிவிக்கிறார். கடலோசை போல இருக்கக்கூடியது என்று தெரிவிக்கிறார். காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இது பார்த்ததுதான். ஒரு சமயத்துல பார்க்கக்கூடிய ராமாயணம் நாராயண கதை என்று தொடங்கி கங்கா காங்கேய சம்பவ அசத்கீர்த்தனம் பத்தின எச்சில் வாய் சுத்தி பண்ணாமல் திருமாலவன் கவி என்ற வாயோலைப்படியே மாற்றங்கள் ஆய்ந்து கொண்டு உரிய சொல் வாய்த்த இது வேதாதிகளில் பௌருஷம் மாணவன் கீதா வைஷ்ணவங்கள் போலே அருளி செயலில் சாரம். இப்போ திருவாய்மொழியுடைய பெருமையை தானே சொல்லிட்டு வருகிறார். திருவாய்மொழியில சொல்லக்கூடிய காலத்துல என்ன சொல்றார், ராமாயணத்தை எடுத்துக்கிறார். ராமாயணம் எப்படி இருக்கு, அது அசத்கீர்த்தனம் பண்ணியிருக்கார். கங்கா காங்கே சம்பவம் எல்லாம் சொல்லியிருக்காரு. வியாசர் எப்படி பண்றார், கண்ணனுடைய கதையை சொல்றேன்னு ஆரம்பித்தார். ஆனால் எங்கெங்க போச்சு, யார் யாருடைய வைபவங்களும் அதை சொல்லித்து பூசல் பட்டோலை என்று பெயர் பெற்றதாக இருக்கக்கூடியது. ஆனால் அருளிச்செயல்ல வந்து சிறந்ததாக இருக்கக்கூடியது எப்படி இருக்கணும், வேதேஷு பௌருஷம் சூக்தம் தர்மசாஸ்திரேஷு மாணவம் பாரதே பகவத்கீதா புராணேஷு வைஷ்ணவம் என்று தெரிவிக்கிறார்.
பிரமாணம் வச்சிருக்கு. என்ன சொல்றாரு? வேதங்களிலே பௌருஷமாய் இருக்கக்கூடியது என்ன அப்படிங்கிற புருஷ சூக்தம். வேதங்களில் ரொம்ப சிறந்தது புருஷ சூக்தம்னு தெரிவிக்கிறார். தர்மசாஸ்திரேஷு, தர்மசாஸ்திரங்களிலே சிறந்ததாக இருக்கக்கூடியது மனுஸ்மிருதி. பாரதே பகவத்கீதா, பாரதத்துல அவ்வளவு பெரிய பாரதத்துல 15 லட்சம் 1.25 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய பாரதத்திலே சிறந்ததா இருக்கக்கூடியது பகவத்கீதா. புராணேஷுச்ச வைஷ்ணவம், புராணங்களிலே ஸ்ரீ விஷ்ணு புராணம் தான் சிறந்தது என்று தெரிவிக்கிறார்கள். அதுபோல இவ்விடத்துல காட்ட வந்த விஷயம் என்னன்னா, எந்த காவியங்களும் ராமன் வந்த ஆழ்வாருடைய திருவாய்மொழிக்கு சமமாக இருக்காது என்று சொல்லும்படியாய் காட்டக்கூடிய விஷயமாய் இவ்விடத்துல வந்து கடலோசையோபாதின்னு தெரிவிக்கிறார். கடலோசையை பார்த்தீங்கன்னா கடல் ஓசை கேட்டுட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலும் அலை அடிச்சுட்டே இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் உண்டு, என்ன மகாத்மியம் உண்டுன்னா எந்த விதமான மகாத்மியமும் கிடையாது. அது மாரநேறு நம்பிக்கை வந்து பெரிய நம்பிகள். நாளைக்கு ஒரு திருஷம் பாக்கியவசாத்து வருது. பெரிய நம்பிகளுடைய இது மாரநேறு நம்பிக்கை அவரை சரம கைங்கரியத்தை பண்ணிடுறாங்க. மாரநேறு நம்பின்னு சொல்லக்கூடியவர் அந்தனர் மறைவில் வந்தவர் இல்லை. ஆனால் பக்தி வந்து வைராக்கியத்துக்கு எந்த விதமான குறைவும் மற்றவர். ஆளவந்தார் திருவடிகளே முக்கியமாக ஆசிரியத்தவர். ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கு. அப்படிப்பட்டவர் வந்து வந்து என்ன பண்றார், தன்னுடைய பந்துக்களாலே தமக்கு வந்து சரம கைங்கரியம் நடக்கக்கூடாது அப்படின்னு பெரிய நம்பிகள் திறத்திலே பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி வந்து எனக்கு நான் அந்த மாதிரி வந்து என்னுடைய பிராண வேகம் ஏற்பட்டதுன்னா நீர் வந்து நம்மளுடைய சம்ஸ்காரத்தை, அந்திம சம்ஸ்காரத்தை, நம்முடைய கடைசி மரியாதைகளை எல்லாம் நீங்கள் தான் அதை பண்ணணும் அப்படின்னு தெரிவிக்கிறார். பெரிய நம்மளும் சரின்னு ஒத்துண்டு பண்ணி வச்சுட்டார். அந்த காலத்துல பெரிய விசாரம் வந்து கொடுத்தான் அந்த காலத்துல. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நிறைய விசாரம் வந்து எம்பரமான இடத்துல வந்து எல்லாரும் வந்து சொல்றான். இந்த மாதிரி வந்து வந்து ஆள வந்தார், அது பெரிய நம்பிகள்னு சொல்லக்கூடியவர், தேவதையர் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர். இந்த மாதிரி கொஞ்சம் மாத்தி நடக்கிறாரு, அவர் நடத்தையில் இந்த மாதிரி வந்து இது சரியா, அவரை கொஞ்சம் விசாரிக்க வேண்டாமா, இந்த மாதிரி பல அதாவது ராமானுஜர் இந்த தர்சனத்தை திருத்தினதுன்றதை விட கூட இருக்கவாளை திருத்தினது, இந்த மாதிரி விசாரங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. எம்பாருடைய வைபவங்கள் நிறைய விஷயங்கள். இதே போல ராமானுஜத்துல இந்த மாதிரி ஒரு விசாரம் வந்த பிறகு அவரோட வந்து பெரிய நம்பிகள் வந்து இது பண்ணி அழைச்சு பேசுறாரு. ஒரு இடத்துல, நான் ஒரு பக்கம் பரவத்துக்கு படிக்கட்டு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், தேவரீர் என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டாராம் அவர் இடத்துல. அவர் உடனே சொன்னாராம், 5 4 3 பண்ண மூத்தவர் பண்ண புத்திர கிருத்தியத்தை தான் நான் பண்ணேன். பஞ்சபாண்டவர்களில் மூத்தவராக இருக்கக்கூடியவன் என்ன பண்ணான், இவனுக்கு விதுரனுக்கு இது பண்ணான். 4 3 இருக்கக்கூடிய ராமன் என்ன பண்ணான், ஜட்டாயு மகாராஜனுக்கு பண்ணான். அப்படிலாம் இருக்கக்கூடிய காலத்திலே நான் பண்ணது என்ன, என்ன வந்து அது ஒரு ஒரு பறவைக்கு சமமாக இவர் ஆக மாட்டாரோ, துல்லியர் ஆக மாட்டாரோ இவர், அப்படி இருக்கக்கூடியவர் போய் நான் பண்ணனே உம்மிடத்தில் அவர் வந்து ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவராக இருக்கக்கூடிய அவருக்கு தானே நான் பண்ணேன். பயிலும் சுடரடியும் நெடுமார்க்கடையும் கடலோசையோ தெரியுதான். அதாவது பாகவத சேஷத்துவத்தை தெரிவிக்கக்கூடியது ஒண்ணு, பாகவத சேஷத்துவமே போக்கியம்னு தெரிவிக்கக்கூடியது ஒண்ணு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அவ்வளவுதான். அந்த இதுல பாகவதர்களுக்கே அடிமைப்பட்டவர்னு சொல்லக்கூடியது பயிலும் சுடரடி, பாகவத சேஷத்துமே போக்கியமானதுன்னு தெரிவிக்கக்கூடியது நெடுமார்க்கடிமை. பயிலும் சுடரடியும் நெடுமார்க்கடிமையும் சொல்றார். கடல் ஓசையோ அதுபோல இந்த இடத்துல கேட்கிறார், கடல் ஓசையோ வெறும் கடல் ஓசையோ அதுக்கு அர்த்தம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறா, அதுக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு அப்படின்னா, அதே போல அல்லாதார் பிரபந்தங்கள் எல்லாம் கடலோசை போலே எம் ஆழ்வாருடைய இது என்ன இருக்குன்னா வேதேஷு பௌருஷம் சூக்தம் என்று சொல்லும்படியாய் வந்து அமைந்திருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழி என்று காட்டுகிறார்கள். கடலோசையோ பாதி என்ன கடவுதிரே ஆகையாலே அருள் கொண்டு 1000 இன் தமிழ் பாடினான். அருள் கொண்டு 1000 இன் தமிழ் பாடினான் என்று தெரிவிக்கிறார். என்னும்படி இவர் அருளாலே அவதரித்த இது அசத்ருஷமாயிருக்கும்படி என்று தெரிவிக்கிறார். அருள் கொண்டு 1000 இன் தமிழ் பாடினான். எப்படிப்பட்ட அருள் அப்படின்னு கேட்டா, அந்த கண்ணனெம்பெருமானுடைய அருளாலே இவன் பாடினான். எப்படிப்பட்டதா இருக்குது, பக்தாமிர்தம் விஸ்வஜன அனுமோதனம் சர்வார்த்தம் ஸ்ரீ சடகோப வாங்மயம் சகஸ்ர சாகோப நிஷத் சமாகமம் நமாமியகம் திராவிட வேத சாகரம் என்று சொல்லும்படியாய் இருக்கக்கூடியது பெரிய சாகரம் என்று தெரிவிக்கிறார். அதை விவரிக்கணும் போட்டா இன்னைக்கு பூர்த்தி உபன்யாசம் போயிடும். அதனால அப்படி நான் இது பண்ணிக்கிறேன். எப்போ அவகாசம் கிடைக்கிற சமயத்துல கண்டிப்பா அவசியம் அதை தெரிவிக்கிறேன். ரொம்ப அற்புதமான அந்த ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்த திருவாய்மொழிக்கு அமைந்து இருக்கக்கூடிய வந்து அந்த பத்தியங்கள், அதை போல ஒரு இனிமையான திருவாய்மொழியை அனுபவிக்க வேண்டாம், அந்த 5 தனியன்களை அனுபவித்தாலே போதும், திருவாய்மொழியை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு அருமையான வந்து ஒரு
அந்த இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்களும் அந்த வெண்பாக்களும் விடத்திலே. அதனால அருள் கொண்டு 1000 தமிழ் பாடினான் என்று சொல்லும்படியாய் எப்படிப்பட்டவனா இருக்கான் அந்த எம்பெருமான் அருளாலே கிருபா கடாட்சத்தாலே அருள் கொண்டு 1000 தமிழ் பாடினான். இவர் அருளாலே அவதரித்த இது அசத்ருஷமாயிருக்கும். இவர்னு சொல்லக்கூடிய யாரு? அந்த எம்பெருமான் அருளாலே அவதரித்தது. அது எப்படி இருக்கும்னா அசத்ருஷம். சதுருஷம்னா அதுக்கு ஒப்பொன்னு இருக்கும், அசதுருஷம்னா அதுக்கு நிகரா ஒண்ணுமே கிடையாது. உண்டோ சொடகோப்பர் உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்புன்னு தானே சொல்றாரு. ஆனால் சொல்றாரு அசதுருஷமா இருக்கும், அதுக்கு ஒப்பாக ஒன்றும் இருக்காது என்று காட்டுகிறார். தென்குருகைக்கு உண்டோ ஒரு பார் தன்னில் ஒக்குமோர். ஆழ்வாருடைய திருநட்சத்திரத்துக்கு ஒப்பு கிடையாது, ஆழ்வாருக்கு ஒப்பு கிடையாது, அவருடைய திருவாய்மொழிக்கு ஒப்பு கிடையாது, அவர் திருவவதாரம் செய்த ஊருக்கும் ஒப்பு கிடையாது என்று இதில் சொல்றார். ஆழ்வாருக்கு ஒப்பு ஒருவரும் உபயோகம் இல்லையே, நித்திய பூதிலும் கிடையாது, லீலா பூதிலும் கிடையாது. அதற்போலே இவ்வூருக்கு ஒப்பாவது ஓரொரும் இல்லை. இந்த ஊருக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் கூட கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். 14 பூமியிலும் தேடி பார்த்தாலும் குறுகை வளர்ப்பதிக்கு ஒப்பாவது ஓர் ஊர் உண்டோ? எல்லாம் நீங்க எல்லா 14 லோகத்திலையும் போய் தேடி பாருங்கோ, திருக்குறுகூர்னு சொல்லக்கூடிய இந்த குறுகை வளம்பதிக்கு ஒப்பான ஒரு நகரம் உண்டானா கிடையவே கிடையாது என்று தெரிவிக்கிறார். உண்டாகில் திருநாடு வாழி தென்குருகை வாழி என்ற அவன் நாட்டை ஒப்பு சொல் நிமித்தனை இயல் சாதல பாடுறார். திருநாடு வாழி தென்குருகை வாழி, திருநாட்டு சிட்டத்தமர் வாழி, திருநாட்டு தென்குருகூர் வாழின்னு சொல்கிறார். அப்ப என்ன சொல்றார்? பரமபதத்தை போலே திருக்குறுகூர் என்று அதை சமமாக தெரிவிக்கிறார். அப்போ இந்த பூலோகத்துல எங்க தேடினாலும் பரமபதத்துக்கு சமமான ஒரு இடம் கிடைக்குமானா ஆழ்வார் திருநீரோடு தான் அதுக்கு சமமான இடம், வேற இடம் கிடைக்கவே கிடைக்காது என்று தெரிவிக்கிறார். வாய்க்கும் குறுகை திருநகரி திருவீதி எச்சில் இலை வாரியுண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய், அந்த நாயோடு இந்த பேய்க்கும் இடமளித்தால் பழுதோ பெருமான் மகுடம் சாய்க்கும்படிக்கு கவி சொல்லும் ஞானக்கடலே. ஒருத்தர் ஒரு யோகி ஒரு சித்தர் ஒருத்தர் பாட்டு பாடியிருக்கார். அவர் எப்படி இருக்காருன்னா, அந்த ஆழ்வார்த்தனுடைய அந்த தாமிரபரணி ஆழ்வார்த்தனையை தாண்டி அந்த வடக்கு பக்கத்துல தாமிரபரணி ஓடுறது. ஆழ்வார் அந்த அந்த திவ்யஸ்தானத்துக்கு வடக்கு பக்கத்துல தாமிரபரணி ஓடுறது. அந்த தாமிரபரணியை தாண்டி அக்கறையில ஒரு யோகி ஒருத்தர் வசித்து வந்தாராம், ஒரு சித்தர் ஒருத்தர் வசித்து வந்தாராம். அவர் என்ன பண்றாரு? ஒரு நாயை ரொம்ப அன்போட வளர்த்து வந்தாராம். அந்த நாய்க்கு என்ன காரியம் அப்படின்னா, அனுதினமும் என்ன பண்ணுமா, இந்த தாமிரபரணியை தாண்டி போகும், போய் ஆழ்வார்த்தனையில் போகும், அங்க யார் யார் என்னென்ன எச்சில் நிலை போடுறாளோ அதை சாப்பிட்டு திரும்பி வந்துடும். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல ஒரு நாள் என்ன ஆச்சா, அது போச்சு நாய் வரவே இல்லை. ரொம்ப காலம் ஆகி கொடுத்து இந்த எஜமானருக்கு இவருக்கு இந்த சித்தருக்கு என்ன தோணுதான், என்ன வரலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் பார்த்தா ரொம்ப நாள் நெடுநேரம் கழித்து என்ன பண்ணிதான், அந்த நாய் அப்படியே அந்த தாமிரபரணியில வரது தெரிஞ்சுதான். ஐயோ பரவாயில்ல வந்துட்டு இருக்கு போல இருக்குன்னு சொல்றது. திடீர்னு தாமிரபரணியில ஒரு பெரிய காட்டாறு வெள்ளம் பெருசா வந்து விடுதான். அந்த காலத்துல என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. அந்த நாயால ரொம்ப நெஞ்ச பார்த்து ஒண்ணு கை ஓஞ்சி போயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது, அதனுடைய அந்த பிராணன் யோகமாகக்கூடிய நிலைமை, அந்த ஆத்மானது அந்த ஜோதிஷ் அப்படியே போறதை பார்த்தாராம். பார்க்கக்கூடிய காலத்திலே அவர் நினைச்சாராம், ஐயோ வாய்க்கும் குறுகை திருவீதி எச்சில் நிலை வாரி உண்ட நாய்க்கு பரமபதம் அளித்தாயே, எப்படிப்பட்டவன் நீ! ஒன்று அந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் வாழக்கூடிய திருக்குறுகூர்னு சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்திலே வாழக்கூடிய வைணவர்களுடைய எச்சில் நிலையை உண்டு இந்த நாய்க்கு பரமபதம் அளித்தாயே, இந்த பேய்க்கு அளிக்க கூடாதா? அவர் கேட்கறதா, இந்த பேய்க்கு அளிக்க கூடாதா, எனக்கு அளிக்க கூடாதா என்று அவர் கருத்துல பார்த்தோன்னா ஒரு பொறாமையே தொக்கி இருக்குது. ஒரு நாய்க்கே அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த திருக்குறுகூர் நம்ம கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. ஒப்பு சொல்ல திருநாடு வாழி தென்குருகை வாழி என்று அவன் நாட்டை ஒப்பு சொல்லும் இத்தனை திருநகரைக்கு ஒப்பாரில் உண்டோ என்று என்ன கடவுதிரே. ஆற்றில் துறையில் ஊரில் உள்ள வைஷமியம் வாசாம கோச்சரம் என்று தெரிவிக்கிறார். அதுவும் ஆச்சாரியத்தில் தான் என்று காட்டுறார். ஆற்றில் துறையில் ஊரில் உள்ள வைஷமியம் வாசாம் அகோச்சரம். அதாவது 3 விஷயங்கள், ஒரு ஆறு, ஒரு துறை, ஒரு ஊர். இதுக்கு இருக்கக்கூடிய வைபவம் வாயால சொல்ல முடியாதுன்ற ஆச்சாரியக்காரர் நாயனார் தெரிவிக்கிறார். அது அப்படிப்பட்ட ஆறு யாரு, அந்த ஆறு எந்த இடத்துல இருக்கு, அந்த துறை எந்த இடத்துல இருக்கு, அந்த ஊர் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அதை மேல காட்ட போறாரு. அவர் எப்படி காட்டுவார்னா, இந்த ஆற்றில் துறையில் ஊரில் சொல்லக்கூடியது வியாச பகவான் பிறந்தாரா, வியாசாய விஷ்ணு ரூபாய என்று சொல்லும்படியாய் விஷ்ணு ரூபியாகவே பிறந்தான் வியாசன் இல்லையா? அப்படிப்பட்டவன் அவன் பிறந்த இடம் எது அப்படின்னு கேட்டா ஆறு தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆறு எது அப்படின்னு கேட்டா கங்கா பிரதேசத்துல கங்கா தீரத்துல தான் அவருடைய திருவவதாரம் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஆறானது அச்சிஷ்ட பரிகிரகம் உடையதுன்னு
அஜிஷ்ட பரிகிரகம் உடையதுன்னா அது என்னன்னா, அந்த கங்கைக்கு இன்னொரு பேருனா கங்காதரன், அந்த சிவனுடைய திருமுடி சம்பந்தம் இருக்கக்கூடியதா இருக்கிறது. அதனால சிஷ்டர்கள் அதை பரிகிரகிப்பதில்லை. அப்போ அஜிஷ்ட பரிகிரகம்னு சொல்லக்கூடிய ஒரு இது ஒரு குறை அந்த கங்கைக்கே உண்டு தெரிவிக்கிறார். அதுபோல அவருடைய துறை என்ன? 6. அதுக்கப்புறம் வியாசருடைய திருவதாரம் பண்ண துறை என்ன அப்படின்னா ஓடத்துறை. அவர் யாருக்கு பிறகுறார்? ஒரு மீன்காரி அந்த செம்படவத்துடைய ஒரு பெண்ணாக இருக்கவள் தான் அவர் வியாசனுடைய தாயாராக இருக்கிறாள். அப்போ அந்த படகு ஓட்டின்னு இருக்கான். படகு ஓட்டின்ற சமயத்துல தான் வியாசருக்கும் அவருக்கும் சேர்த்து ஏற்பட்டு வியாச பகவான் பிறக்கிறார். வியாசருடைய திருத்தந்தையாருக்கும் அவருக்கும் இது ஏற்பட்டு, அப்போ அந்த துறை எப்படிப்பட்ட துறையா இருக்கு அப்படின்னா ஓடத்துறையாக இருக்கிறது தெரிவிக்கிறார். அதே மேல சொல்றார் ஊர் எப்படி அப்படின்னு கேட்டார். அப்போ செம்படவராச்சே அது வலைச்சேரியாக இருக்கிறது, மீனவர்களுடைய ஒரு வாசஸ்தலமாக இருக்கிறது. சரி, அதுக்கு மேல் சொல்றார் கண்ணன் வியாசன் சொல்லிட்டோம், அதுக்கு மேல்பட்டவன் வியாச ரூபி, பகவானுடைய ரூபி தானே, பகவானே கண்ணனை பெருமான் அவதாரி தானே. அது எப்படி இருக்குன்னா கண்ணன் அவதாரம் செய்தது யமுனா நதி தீரத்துல தானே அவதாரம் பண்ணான். தூய பெருநீர் யமுனை துறைவனே ஆண்டார் சொல்றாரு. அதுக்கு சொல்றாரு இப்போ அங்க ஆழ்வாருடைய சதுருஷத்தை ஆழ்வாரோடைய அதை ஒப்புமை நோக்கி ஒப்புமை பண்ணி பார்க்கக்கூடிய காலத்திலே அந்த தூய பெருநீர் யமுனை துறைவன் தூய பெருநீர்னு சொல்ல முடியாதுன்றார். யமுனா சாதாரணமாக எப்படி இருக்கும்னா கருப்பு கலர் தான் ஓடி வருமா, கருப்பு கலர்ல இருக்கக்கூடியதான் யமுனான்னு சொல்லிக்கிறார்கள். அதனால அந்த கருப்பொன்று எதை காட்டுறதுன்னா தமோக குணமுடைய யமுனைன்னு தெரிவிச்சுட்டார் ஆச்சாரிய ஜெயக்காரர். யமுனா கருப்பா ஓடி வருது, தமோக குணத்துக்கு சதுருஷமா இருக்கு. அதனால யமுனை ஆறுன்றது தமோக குணம் உடையதாய் தெரிகிறதுன்னு தெரியார். துறை, அந்த யமுனையினுடைய துறை எப்படி இருந்ததுன்னு கேட்டார். காளிங்கனுடைய விஷாக்னிக்கு ஆட்பட்டதா இருந்தது அந்த துறை, யமுனை துறை. வாஸ்தவம் தானே அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படித்தானே இருந்தது. ஊர் எப்படிப்பட்ட ஊர்னா அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குணம், ஆய்ப்பாடு அறிவொன்றும் இல்லாத என்று சொல்லும்படியா இருக்கக்கூடிய ஊர். ஆனால் எங்க ஆழ்வாருடைய ஊரை பாருங்கோ, ஆற பாருங்கோ, வேற துறையை பாருங்கோ, இல்ல இதை பாருங்கன்னு சொல்றாரு. ஊரை பாருங்கோ எப்படிப்பட்ட மாகாத்தியம் பொருந்தியதாக இருக்கிறதுன்னு தெரிகிறார். 6 அப்படின்னு சொல்லுகிறார். பவளனன் படற்கீழ் சங்குரை பொருணல் என்று சொல்லும்படியாய் விலட்சணா பதார்த்தங்களுக்கெல்லாம் ஜன்மபூமியாய் இருக்கக்கூடியது மிகச்சிறந்த தாமிரபரணின்னு தெரிவிக்கிறார். எல்லா விலட்சண பதார்த்தங்கள்லாம் இருக்கக்கூடிய தாமிரபரணி எங்கள் ஆழ்வாருடைய ஊர் 6ன்னு தெரிவிக்கிறார். துறைன்னு சொல்ல முடியாது. ஒரு நல் சங்கனி துறைவன், வேற என்ன பொருநல் ஆழ்வாரே தெரிவிக்கிறார். ஒரு நல் சங்கனி துறைவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுத்த சபாவத்தை இருக்கக்கூடிய உடைய சங்குகள் எல்லாம் சேரக்கூடிய துறையா இருக்கக்கூடியது பொருநல் சங்கனி துறைன்னு சொல்லக்கூடியது தெரிவிக்கிறார். ஊர் எப்படிப்பட்ட ஊர்னா நல்லார் நவில் குருகூர் நகரான்னு ஆழ்வாரே சொல்றார். நல்லவர்கள் வாழக்கூடிய பிரதேசம் எதுன்னா ஆழ்வார் திருநெறிதான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே வேற எப்படி இருக்கும்னு தெரிவிக்கிறார். ஆற்றில் துறையில் ஊரில் வைஷமியம் வாசாம கோச்சரம் என்று தெரிவிக்கிறார். அப்போ வியாசருடைய 6 துறை ஊர்களை பார்த்தோம், கிருஷ்ணருடைய 6 துறை ஊர்களை பார்த்தோம், ஆழ்வாருடைய 6 துறை ஊர்களை எல்லாம் பார்த்தோம். இதை பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுது? எது இதுல வீரியம் மிக்கதாக தோற்றுகிறதுன்னா ஆழ்வாருடைய துறைக்கும் ஊருக்கும் அந்த இதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வைஷமியம், அந்த பெருமை எதுக்கும் இது இல்லை. வாய்க்கு நிலமில்லை வாச்சாம் அகோச்சரம் திருடார். வாக்குகளாலே சொல்லுவதற்கு அப்பாற்பட்டதா இருக்கக்கூடியது எங்கள் திருக்குறுகூர்னு நிர்ணயம் பண்ணிடுறார் பயனர். தென்குருகை சம்சாரத்துக்கு ஆபரணமான ஊர், நல்லார் பலர் வாழும் குருகூர் என்றும் சயப்புகழார் பலர் வாழும் தடங்குருகூர் என்று சொல்லும்படி பெரியவன் கூர்கூர் ஆன ஸ்ரீநகரிகிறே. அப்படியே திருக்குறுகூருடைய பெருமை தான் மேல தெரிவிக்கிறார். சம்சாரத்துக்கு ஆபரணமாய் இருக்கக்கூடிய ஊர், நல்லாறு பலர் வாழும் குருகூர், சயப்புகழார் பெரிய புகழ் வாய்ந்தவர்கள் வாழக்கூடிய குருகூர், பெரியவன் குருகூர் என்ற ஸ்ரீநகரிகிறே. ஸ்ரீநகரின்னு ஸ்ரீனா சம்பத்து, நிறைய சம்பத்தை செல்வங்கள் ஐஸ்வர்யங்களை படைத்ததா இருக்கக்கூடியது. ஆழ்வாரே உடைத்ததா இருக்கு. அதுக்கு மேல வேற என்ன சொல்லுங்க, அந்த ஊர் சம்பத்து வேணும். அன்றைக்கு தெற்கு திக்கிலே உண்டானதென்னோமாம் இத்தால் திருநட்சத்திரத்தினுடைய திருவதரத்தினுடைய ஆழ்வாருடையும் திருவாய்மொழியினுடையும் திருநகரினுடையும் உபமான ராகித்யத்தால் வந்த ஆதிக்கத்தை உபபாதி தருளினார் ஆயிற்று. இவ்வளவு விஷயங்கள் சொன்னாரே, அதுல என்னென்ன காட்டுகிறார் அப்படின்னா ஆழ்வாருடைய திருநட்சத்திரம் உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள். அதுக்கு மேல தெரிவிக்கிறார் திருவதித்த ஆழ்வார் உண்டோ சடகோபர் கொப்பொருவர். அதுக்கு மேல தெரிவிக்கிறார் உண்டோ திருவாய்மொழி கொப்பு திருவாய்மொழியினுடையவும் உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென்குருகை குண்டோ ஒருவார் தண்ணில் உக்குமோர் என்று சொன்னதுனாலே அந்த ஆழ்வார் திருநெறியுடையவும் பெருமைகள் எல்லாம் சொல்றாரு. அது எப்படி அமைந்திருக்கிறதுனா இந்த 4மே உபமான ராகித்யம். ராகித்யம்னா அது இல்லாதது, உபமானம் சொல்ல முடியாததாய் இருக்கக்கூடியது. உபமான ராகித்யத்தாய் வந்த ஆதிக்கம்.
உபமானம் சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்ல முடியல. அதனால என்ன பண்றாரு, அதனால ஒரு ஆதிக்கம் இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய பெருமைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். ஆதிக்கத்தை உபபாதித்து அருளினார் ஆயிற்று. இந்த விசாக நட்சத்திரம் தான். விசாக நட்சத்திரம் ரொம்ப அருமையா இந்த இடத்துல தான் ரொம்ப அருமையான காட்டுறாரு. எங்கேயோ போய் எங்கேருந்தோ போய் எடுத்துன்னு வர்றாரு. புள்ளவஞ்சியருடைய அந்த மேதாவிலாசத்தை காட்டக்கூடியதா இருக்கு. இந்த விசாக நட்சத்திரத்தான் ராஜரிஷிகளான இக்ஷ்வாகுக்களுடைய ருக்ஷம் என்று இக்ஷ்வாகு வம்ச பிரபாவஜாராலே விவக்ஷிதம் ஆகையாலும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதாவது ராமாயணம் யுத்த காண்டம். யுத்த காண்டத்துல கிஷ்கிந்தையிலேருந்து மேல தொடர்ந்து போனோம். இந்த சரத்காலமெல்லாம் இந்த மழை காலம்லாம் முடிஞ்சு கொடுத்து வானர சைன்யங்களோட ராமன் புறப்படுகிறான். புறப்படக்கூடிய காலத்திலே அன்னைக்கு என்னன்னா உத்தரா நட்சத்திரம். இன்னைக்கு உத்தர நட்சத்திரத்தை கிளம்பி 5 நாள் பிரயாணம். அதாவது வனத்துக்குள்ளேயே அவர்கள் எல்லாம் செல்கிறார்கள். எல்லாம் இந்த வானர சைன்யத்தோட எந்த ஊரையும் தொடாத போற கிஷ்கிந்தையிலேருந்து போய் அவர்கள் 5 நாள் பிரயாணம் பண்ணி திருப்புல்லணை கரையில போய் சேர்றான். அப்படி சேரக்கூடிய நாள்ல என்னன்னா அன்னைக்கு விசாக நட்சத்திரம். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய தாரை நட்சத்திரங்களை எல்லாம் பார்க்கிறார். அந்த துருவ மண்டலத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்க்கக்கூடிய காலத்திலே அந்த இக்ஷ்வாகு வம்சத்திலே பிறந்தவனா இருக்கக்கூடிய திரிசங்குன்னு சொல்லக்கூடியவன் சில என்ன சொல்றது, அவனுக்கு நடத்தைகள் சரியா இல்லை. அவன் என்ன பண்றான், சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறான். வசிஷ்டர் பண்ண மாட்டேன்னு விடுறாரு. அவன் என்ன பண்றாரு, வசிஷ்டருக்கு கொஞ்சம் அவரிடத்துல கருத்து வேறுபாடு கொண்ட இவர் என்ன பண்றாரு, விஸ்வாமித்திரர் அவனுக்கு ஒரு சொர்க்கத்தை இது பண்ணி கொடுறாரு. அவன் மேல அவர் அனுப்புறேன்னு சொல்லி ஏதோ யாகம் பண்ணி மேல அனுப்புறாரு. மேல அனுப்பக்கூடிய காலத்துல அங்க இருக்கக்கூடிய தேவேந்திரன் என்ன பண்றான், இந்த மாதிரி எல்லாம் நீ சொர்க்கத்துக்கு வரக்கூடாது, மேல பிடிச்சி தள்ளி விடுறான். விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு, நீ அங்கேயே நில்லுன்னு என்ன பண்ணான், நடுவுலயே நின்றுட்டான். அப்போ 2 பேருக்கு பெரிய விஸ்வாமித்திரருக்கு அவளுக்கு பெரிய இது நடந்து இந்த திரிசங்குன்னு இது நடுவுல ஒரு சொர்க்கத்தை இது பண்ணான் இல்லையா, நடுவுல நிற்கக்கூடியது. அதை என்ன பண்றார், அதை துருவ மண்டலமா ஆக்கிட்டு விஸ்வாமித்திரருடைய ஒரு இதனால அவருடைய கோபத்துக்கு பயந்து என்ன பண்றாரு, அது ஒரு துருவ மண்டலம் எப்பவும் சாஸ்வதமா இருக்கக்கூடியது. எப்படி துருவன் போய் ஒரு நட்சத்திர மண்டலமா இருக்கிறானோ அது போல திரிசங்குன்ற இருக்கக்கூடிய அந்த திரிசங்கு சொர்க்கம்னு சொல்லுவாங்க. இப்போ 2துலயும் இல்லாத இருக்கோம், யாராவது பாட்டா 2 கட்டான இருக்கோம் பார்த்தோம்னா திரிசங்கு சொர்க்கத்துல மாட்டினா போல இருக்கும்னு சொல்லுமே. அதுதான் இந்த கதை. அந்த திரிசங்கு என்ன பண்ணான், நடுவில் நிக்கிறான். அந்த துருவ மண்டலத்துல கடைசியில ஏதோ என்ன சொல்றது, ஒரு சாபம் ஒரு இது 2ம் சேர்ந்து அவனுக்கு நன்மை 2 விளைஞ்சதா அது போல இருக்கக்கூடியது. அப்படியே அந்த துருவ மண்டலத்துல அவன் இருக்கிறான். அவன்லாம் பாக்குறாரு, இக்ஷ்வாகு வம்சத்துல இருக்கக்கூடிய அந்த துருவன் எல்லாம் தெரியும். அந்த துருவ மண்டலத்திலே இவரை போல திரிசங்குவை போல இவர்கள்லாம் இருக்கிறார்கள். இக்ஷ்வாகு வம்சத்துல இருந்தவர்களாம் பல பேர் ராஜரிஷிகளாய் இருந்திருக்கிறார்கள். ராஜரிஷி அப்பாது ராஜாவாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ரிஷிக்கு உண்டான அனுஷ்டானங்களை எல்லாம் கொண்டிருப்பார்கள். அவர்களாம் பிரம்ம ரிஷின்னு சொல்ல முடியாது, அவர்களாம் ராஜரிஷின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா விஸ்வாமித்திரனே ராஜரிஷியாகத்தான் இருந்தான். பிரம்ம ரிஷியாக தான் ரொம்ப பிரயத்தனப்பட்டு அதுக்கப்புறம் வசிஷ்டர் கையாலே இது பண்ணி அவன் பிரம்ம ரிஷி ஆனான் என்றெல்லாம் சரித்திரத்தை கேள்விப்படுகிறோம். அப்படி ஒரு ராஜரிஷியாய் இருந்தவர்கள் பலர் உண்டு இந்த இக்ஷ்வாகு வம்சத்திலே. அவர்களுக்கு எல்லாருக்கும் நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டா விசாகம் தான் என்று சொன்னாராம் ராமன். யுத்தகாண்டத்திலே 4வது சர்க்கத்தில் இருக்கக்கூடியது இந்த விஷயம் இருக்காங்க. திரிசங்கு விமலோ பாதி ராஜரிஷி ஸ்புரோஹிதா பிதாமகா புரோஸ்மாகம் இக்ஷ்வாகுனாம் மகாத்மனாம் என்று தெரிவிக்கிறார். அதனால காட்ட வந்த விஷயம் என்னன்னா, இக்ஷ்வாகு வம்சத்திலே ராஜரிஷிகளாய் இருந்தவர்களுடைய நட்சத்திரமும் என்ன அப்படின்னு கேட்டா விசாக நட்சத்திரம் தான். உண்டோ வைகாசி விசாகத்துக்கொப்பொரு நாள், உண்டோ சடகோப்பருக்கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென்குருகை கொண்டோ ஒருபார் தன்னில் கொக்குமோர் என்று சொல்லும்படியாய் அதே போல இவர்களும் இந்த இக்ஷ்வாகு வம்சத்திலே ராஜரிஷிகளும் விசாகா நட்சத்திரத்திலே பிறந்தார். இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா அடியனுடைய ஆச்சாரியரான காஞ்சி சுவாமியும் பங்குனி விசாகம். அதனால இன்னும் பெருமை. அடியனுடைய திருத்தாயார் கன்னியாமாச புரட்டாசி விசாகம்னு சொல்லும் போது அதே துல்லிய நட்சத்திரத்திலே பிறந்தவர் ஸ்ரீமானுவே வெங்கடகிருஷ்ணன் சுவாமி. அவரையும் இந்த இடத்துல ஸ்மரணம் பண்ண. ஏன்னா சரஸ்வதி பண்டாரம், இந்த சரஸ்வதி பண்டாரத்துக்கு சேர்ந்த இடம் இது. அதனால இந்த இடத்துல இப்படி ஒரு வைபவம் எல்லாம் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னா அவர் ரொம்ப இதுவாக முன் இந்த இடத்தை அனுமதி பிரதானம் பண்ணார். அதிர்ச்சிகமா விசாகம் இந்த இடத்துல வந்தது, புரட்டாசி விசாகம் தான் வந்ததுனால அவருடைய திருநாமம் இந்த இடத்துல ஞாபகம் வந்தது. அப்படிப்பட்ட அந்த சுவாமிக்கும் தலையல்லால் கைமாறிலமோ என்று தெரிவித்து இன்றைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணுகிறேன். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவயத்மனः காந்திமத்யாம் பிரசூதாய இதிராஜாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனி மானசவாசினே
அண்ணங்கராரியவரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. தடை நல்ல இன்பம் தலைப்பெய்தெங்கும் தழைக்கவே அழுவார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.